வாழி பரகாலன் வாழி கலிகன்னி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல். ஆழ்வார்களுக்குள் கடைசியாக பிறந்த திருமங்கையாழ்வார் பகவானை தன்னுடைய வாளால் மிரட்டி திருமந்திரத்தின் உபதேசத்தை பெற்றார். அவருக்கு உபதேசிப்பதற்காகத்தான் வயலாளி மணவாளனும் பூர்ணவல்லி தாயாரும் நாடகமாடி திருமணக் கோலத்தோடு இரவு பொழுது ஒரு 12 மணி வேளையில் மூடுபல்லக்கில் வந்தார்கள். அவர்களிடத்தில் செல்வம் அனைத்தையும் பறித்தார் திருமங்கையாழ்வார். கடைசியில் அந்த மூட்டையை தூக்கப் போகும்பொழுது தூக்க முடியாமல் திகைக்க, அப்போது மந்திரத்தை சொல்லு, இல்லாவிட்டால் குத்தி விடுவேன் என்று மிரட்டினார் பகவானை. அப்போது பகவான் அவர் காதோரத்தில் திருமந்திரத்தை உபதேசித்து, அவர் உண்மையான தன்மை என்ன, இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுக்கே அடிமை, அவனுக்கு கைங்கரியம் செய்வதுதான் நமக்கு தொழிலே தவிர மற்றபடி உலக இன்பத்தில் ஆழ்ந்திருப்பது இந்த ஜீவாத்மாவுக்கு சிறந்ததே அல்ல என்று புரிய வைத்தான். மிகுந்த அகங்காரத்தோடு அரசனாக கர்வத்தோடு கலியன் நீலன் என்று அழைக்கப்பட்ட ஆழ்வாரை நைச்சியத்தோடு மிகவும் பணிவோடு திருமங்கை ஆழ்வார் என்கிற பெயரையோடு கூடியவராக ஆக்கினார். அந்த அழகான சரித்திரம் நடந்த இடம் இந்த திருநகரிக்கு அருகிலேயேதான் திருமணம் கொல்லை என்கிற இடத்திலே நடந்தது. இன்றும் அந்த உற்சவம் எப்படி நடக்கிறது என்பதையெல்லாம் முன்பகுதியிலே நாம் பார்த்தோம். அந்த வேடுபரி உற்சவத்தில்தான் ஆழ்வார் திருமங்கையாழ்வாராக ஆனார். அந்த திருமங்கையாழ்வாருடைய மிக அற்புதமான விக்கிரகம் இந்த திருநகரி என்கிற திவ்யதேசத்திலே கோவிலுக்குள்ளேயே இருக்கும் சந்நிதியில் அமைந்துள்ளது. பெருமானை சேவிப்பதற்கு படிக்கட்டுகளை ஏற வேண்டும்னு சொன்னேன். நேர போனால் மேற்கு நோக்கி பகவான் இருக்கிறார். அருகிலே ஏவரிவன் சிலையான் அவரும் மேற்கு நோக்கி இருக்கிறார்னு பார்த்தோம். அந்த பெருமானுக்கு எதிர்த்தாற் போலே இவர் மேற்க பார்க்கிறார்னால் அதுக்கு எதிர்த்தாப்புல தெற்கே நோக்கி கொண்டுதான் திருமங்கையாழ்வாருடைய சந்நிதி இருக்கிறது. பகவானுக்கு பர்பெண்டிகுலர்னு சொல்றாளே, அவருக்கு நேர் 90 டிகிரி தூரத்தில் தான் ஆழ்வார் இருக்கிறார். அவருடைய சந்நிதிக்கு போனோம் என்றால் மிக அழகான திருமேனி. எல்லா ஆழ்வார்கள் திருமேனிகளுக்குள்ளும் இந்த ஆழ்வாரை போல ஒரு அழகான திருமேனி எங்கேயுமே சேவிக்க முடியாது. ஆழ்வார் அருகிலே குமுதவல்லி நாச்சியார், மனைவியோடு வேற எந்த ஆழ்வாரை சேவிக்க முடியும்? இவரும் ஸ்ரீவைஷ்ணவர், மனைவியும் ஸ்ரீவைஷ்ணவ பெண். ஆழ்வார ஸ்ரீவைஷ்ணவரை ஆக்கினதே குமுதவல்லி நாச்சியாருடைய பெருமைதான். அப்ப 2 பேருமாக சேர்ந்து காட்சி அளிக்கிறார்கள். அவர்களோடு கூட சிந்தனைக்கு இனியான் என்று ஒரு சின்ன பெருமாள், திருமங்கையாழ்வாரே ஆராதனம் பண்ண பெருமாள் சிந்தனைக்கினியான் என்று பெயர். அவர் திருக்குறுங்குடியில் இருந்தார். என கடைசி காலத்தில் ஆழ்வார் மோட்சமடைந்தது திருக்குறுங்குடி என்கிற திவ்யதேசத்தில் தான். அங்கு இந்த பெருமாள் இருந்தார். அவர்களை எழுந்தருளப் பண்ணி கொண்டு வந்து இங்கேயே ஆழ்வாருக்கு அருகிலேயே எழுந்தருளப் பண்ணி இருக்கிறார்கள். அப்ப 3 பேர். முதல்ல சிந்தனைக்கினியான், இந்த பெயரே ஆழ்வார் சூட்டினது. மேல பாசுரம் பார்க்கிற போகிறோமே, என் சிந்தனைக்கு இனியாய் என்று இந்த ஊர் பெருமாளையே ஆழ்வார் அழைத்திருக்கிறார். அப்ப சின்ன பெருமாள் சிந்தனைக்கினியான் இருப்பார். அவரையும் சேவித்துக் கொள்வோம். அதற்கடுத்தது ஆழ்வார் உயர்ந்த ரொம்ப ஒல்லியான திருமேனி, நல்ல உயரமான திருமேனியோடு ஆழ்வார் காட்சி அளிக்கிறார். பார்த்தாலே பணிவு தோன்றும். இவரா திருடு செய்து கொண்டிருந்தார்? இவரா ராஜாவினுடைய அரசாங்க பணத்தை எல்லாம் எடுத்து ததியாராதனத்துக்கு பயன்படுத்தினார்? இந்த முகமான தோணும். அப்படி தன்னுடைய அகங்காரம் அனைத்தும் கழிந்து பணிவு நைச்சியம் இதுவே வடிவெடுத்தவராக ஆழ்வார் இருக்கிறார். மறையுரைத்த மந்திரத்தை மாலுரைக்க அவன் முனே மடி ஒடுக்கி மனமடக்கி வாய் புதைத்து ஒன்னலார். ஒரு ஆச்சாரனிடத்தில் உபதேசம் கேட்கிறோம்னால் முதல்ல பணிவு உடம்புல வரணும் இல்லையோ, மனசுலையும் பணிவு வரணும், உடம்பு வளையணும், வாயை பொத்தி கொண்டு அந்த ஆச்சாரனிடத்தில் கேட்கணும் இல்லையோ. அதை போல பணிவான ஒரு திருக்கோலத்திலே தான் ஆழ்வார் இந்த இடத்திலே காட்சி அளிக்கிறார். அந்த ஆழ்வாரைத்தான் தற்போது சேவித்துக் கொள்ளுகிறோம். ஆபரணங்கள் இருந்தால் ஒரு அழகு, திருமேனி திருமஞ்சன சேவையில தனி அழகு. ஒவ்வொரு அவயவமாக இந்த ஆழ்வாரை வருணித்து சுவாமி மணவாள மாமுனிகள் ஒரு அழகான சூர்ணிகை அதை சாதித்திருக்கிறார். நீங்க அந்த ஆழ்வார படத்தை சித்திரத்தை பார்த்துட்டே இருங்கோ. அப்படியே அந்த சூர்ணிகையை சொல்றேன். ஒவ்வொரு அங்கமாக சேவித்தால் எவ்வளவு ரசிக்கலாம்னு தெரியும். அனைத்த வேலும் தொழுத கையும் அழுந்திய திருநாமமும், கையில வேல் அணைத்து கொண்டிருக்கிறார், கையில வேலை வச்சுருக்கார். தொழுத கைகூப்பி கொண்டு இருக்கிறார். அழுந்திய திருநாமம், நெத்தியில நல்லா திருநாமம் பதிந்து இருக்கு. ஏன்னா அப்பதானே பக்தன்கிறது உறுதிப்படுத்தப்படும். அழுந்திய திருநாமமும் ஓமென்ற வாயும், அஷ்டாட்சர மந்திரத்தை பெற்றபடியால் ஓம் என்று சொல்லக்கூடிய வாய், உயர்ந்த மூக்கும் குளிர்ந்த முகமும். பார்த்தாலே நமக்கு இருக்கிற கட்டமெல்லாம் மறந்து போயிடும். பகவானை பார்த்தோம்னா ஐயோ இவர் தண்டனை கொடுத்துருவாரோன்னு இன்னும் பயம் அதிகமாக போயிடும்.
ஆழ்வாரை பார்த்தோம்னா இருக்கிற பயமெல்லாம் நீங்கிவிடப் போகிறது. குளிர்ந்த முகமும் பரந்த விழியும் பதிந்த நெற்றியும் நெரித்த புருவமும் சுருண்ட குழலும் வடிந்த காதும் அசைந்த காது காப்பும். காதில் பார்த்தீங்கன்னா சின்ன தாழ்ந்து இருக்கும், பெரிய தோடு போட்டுண்டா காதெல்லாம் தொங்கி போகுமே, அதை போல வடிந்த காதும் அசைந்த காது காப்பு. அதில் கடைசியில் அழகா முத்து எல்லாம் வச்சு ஆபரணம் குண்டலம் சாத்தி கொண்டிருப்பார். அந்த காது காப்பும் தாழ்ந்த செவியும். திருமந்திரத்தை காதில் தானே பகவான் ஓதினார், அதுக்காக செவியை தாழ்த்தி குனிந்து கொண்டு. ஆழ்வார் விக்கிரத்தை பார்த்தாலே நிமிர்ந்து இருக்க மாட்டார். ஒரு பக்கம் கால் பக்கத்தில் ஒரு தடவை மடிஞ்சிருக்கும், உடம்பு மட்டும் இடது பக்கம் நோக்கி மடிந்திருக்கும். அப்படி பவ்யமாக வளைந்த திருக்கோலத்தில் தான் ஆழ்வார் இருப்பார். தாழ்ந்த செவியும் சரிந்த கழுத்தும், கழுத்தை மடித்து அகன்ற மார்பும் திரண்ட தோளும். என்ன பண்ணாலும் இருக்கிற பலம் போகாதோ இல்லையோ, கலியன் மிடுக்கன் தானே. அகந்த மார்பு திறந்த தோளும் நெளித்த முதுகும். பின்னாடி பக்கம் வந்து செவித்தா ரொம்ப அழகா இருக்கும். பாம்புக்கு படம் விரித்ததுன்னா எப்படி இருக்கும்? மேலே படம் விரித்து தலை அகல்லமா இருக்கும், உள்ளுக்குள்ள உடம்பு ரொம்ப மெலிசா இருக்குமோ இல்லையோ. பின்னாடி ஆழ்வாரை செவிச்சுன்னா அதே போல் நிஜமா ஒருத்தர் நிற்கிறாப்புலையே இருக்கும். முதுகுல நடுவில் நமக்கெல்லாம் கோடு வருமே, அந்த கோடோடு கூட அகன்ற தோள், அப்படியே சிறுத்த இடை, அந்த அழகோடு சேவை சாதிக்கிறார். தொங்கலும் தனிமாலையும் தளிருமெளிருமாய் நிற்கிற நிலையும் சாற்றிய திருத்தண்டையும் சதிரான வீரக்கடலும் தஞ்சமான தாளினையும் குந்தியிட்ட கணைக்காலும் குளிர வைத்த திருவடி மலரும் வாய்த்த மணங்கொல்லையும் வயலாளி மணவாளனும் வாடினேன் வாடி என்று வாழ்வித் தருளைய நீலக் கலிகன்னி மறுவலர்தம் உடல் துணிய வாழ்வீசும் பரகாலன் மங்கமன்னனான வடிவே என்று மணவாள மாமனிகள் தெரிவிக்கிறார். வாழ்வீசும் பரகாலன் மங்கை மன்னனான வடிவு. பரகாலன் அப்படின்னா எதிரிகளுக்கு மிருத்யுவை போல பயம் அளிக்கக்கூடியவர் அர்த்தம். வாழ்வீசிக் கொண்டிருந்த பரகாலனானவர் நீலன் கலியன் என்றவர் இப்ப என்ன பவ்யமான நிலையோடு நிற்கிறார்னு ஆச்சரியம் மணவாள மாமனிகளுக்கு. அந்த வடிவத்தை வருணித்து அப்படியே இந்த பாசுரத்தை பாடியிருக்கிறார். அப்படி அழகு. இப்படி அவயவமாக பகவானை பற்றி கூட யாரும் ஆழ்வார்கள் ஆங்காங்கு பாடியிருக்கலாம். அர்ச்சாவதாரத்தில் ஆழ்வார்களுக்குள்ள மிக அழகான வடிவம். ஆச்சாரியர்களுக்குள்ள அழகுன்னு சொல்லணும்னால் ஸ்ரீபெரும்புதூர் ராமானுசர் தான். அவருக்கு நிகரான ஒரு விக்கிரகம் கிடையாது. அதை போல ஆழ்வார்களுக்குள்ளே திருமங்கை ஆழ்வார் திருநகரியில் சேவிக்கணும், சேவிச்சுட்டே இருக்கலாம். திருமஞ்சம் நடக்கிறதுனா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆழ்வாரை சேவிச்சுட்டே இருக்கலாம். அழகான ஒரு ராஜாவோ சிற்றரசனாக இருந்தார், கள்ளனாக இருந்தார், அதற்கு தகுந்தபடி குடுமி உடிச்சுட்டு இருப்பார். பின்னாடி குளிர்ந்த ஒரு முதுகோடு, பக்கத்தில் குமுதவல்லி நாச்சியார். இவருக்கு என்னென்ன வருணனையோ அதுக்கு தகுந்த ஒரு மனைவியாக குமுதவல்லி நாச்சியாரும் இருப்பார். 2 பேருடைய சேர்த்தி அழகையும் சேவித்துக் கொள்ளலாம். கண்கொள்ளா காட்சி பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுமோ இல்லையோ. காதும் சொரிமுத்தும் கையும் கதிர்வேலும் தாதுபுனை தாளினையும் தனிச்சிலம்பும் நீதுபுனை தென்னாலி நாடன் திருவழகை போல என் ஆணை ஒப்பார் இல்லையே. நான் ஆணையிட்டு சொல்றேன், பிரதிஜ்ஞை பண்றேன், பிராமிஸ் பண்றேன், இந்த அழகுக்கு நிகராக ஒப்பார் இல்லை. இந்த ஆழ்வாருடைய அழகுக்கு நிகராக வேறொருத்தர் அழகு கிடையாது. வேலணைந்த மார்பும் விலங்கு திருவெட்டெழுத்தை மாலுரைக்க தாழ்ந்த வலைச்செவியும். வேலணைந்த மார்பு, அது கீழே பார்த்தோம் இல்லையோ, திருஞான சம்பந்தரோடு வாதம் ஏற்பட்டு அவர் கையில் இருந்த வேலை கொடுத்தார்னு கீழே சீர்காழி சரித்திரத்தை பார்க்கச்சே பார்த்தோம். அந்த வேலை இன்னும் கையில் வச்சுருக்கார். வேல் அணைந்த மார்பும் விலங்கு திரு எட்டெழுத்தை மாலுரைக்க தாழ்ந்த வலைச்செவியும். பெருமான் வலது காதல் உபதேசம் பண்ணுறதுக்காக காதை தாழ்த்தி கொண்டு இருக்கிறார். தாளினை தண்டையும். ஸ்திரமான 2 திருவடிகள். பார்த்தாலே இந்த திருவடிகள் தான் நமக்கு புகழ், இதை தவிர வேறு புகழே கிடையாதுன்னு தெரியும். அப்படி தார்க்கலியன் நன்முகமும் கண்டுகளிக்கும் என் கண். அவருடைய அழகான முகம் பார்த்தாலே நமக்கும் இருக்கிற அகங்காரம் எல்லாம் போய் இப்பேற்பட்ட ஆழ்வாரே பணிவுதான் உண்மை, ஆத்மாவுக்கு சேஷத்துவம் தான் உண்மைன்னு புரிந்து கொண்டால் நாமெல்லாம் என்னமோ பெருமை இருக்குன்னு நினைச்சுட்டு அகங்காரத்தோடு சுத்தின்னு இருக்கோம். இவ்வளவு வலிமை, அவ்வளவு செல்வம், தைரியம் எல்லாம் இருந்த ஆழ்வாரே துறந்து விட்டு பக்தராக ஆனார் என்றால் நாம எம்மாத்திரம் என்று நாமும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வடிவத்தோடு இருக்கிறார். இன்னொரு விசேஷம், இந்த விக்கிரகத்தில் ஆழ்வாருடைய திருவடியில பார்த்தோம்னால் ராமானுஷருடைய விக்கிரகம் இருக்கும். குறையல் பிரான் அடிக்கீழ் வில்லாத வன்பனி ராமானுஷன்னு திருவரங்க தமுதனார் பாடுறார். ராமானுஷருக்கு குறையல் பிரான், திருக்குறையலூரில் அவதரித்த திருமங்கை ஆழ்வார் இடத்துல வில்லாத அன்பு, இடைவிடாத அளவற்ற அன்பு அவருக்கு உண்டாம்.
கலியனுடைய பாடல்களை சேவித்தால் பெரிய சிங்கம் யானை நடப்பது சிங்கத்தை போல, அதனால் வலிமிக்க சீயமி ராமானுசன்னு தெரிவிக்கிறார். திருமங்கையாழ்வார் பாசுரங்களை சொல்ல சொல்ல சிங்கத்தை போல வலிமை கிடைக்குமாம் ராமானுசருக்கு. அவர் அந்த திருவடிகளை விட்டு பிரியாமல் அங்கேயே இருக்கிறார். அவரையும் தரிசித்துக் கொள்ளலாம். இது திருமங்கையாழ்வார் இந்த ஊரில் இருக்கக்கூடிய வடிவம். ரொம்ப அழகான திருமேனி. இந்த திருமங்கையாழ்வார் அவதரித்த ஊர் இதோ இந்த திருக்குறையலூர் தான். அங்கிருந்து தான் இங்கு கோவில் கொண்டு சேவை சாதிக்கிறார். இன்னொரு முக்கியமான செய்தி, இந்த ஆழ்வாருக்கு நேர் எதிர்த்தார் போல பார்த்தோம்னால் அந்த இடத்துல நீணிலா முற்றம் என்று ஒரு இடம் இருக்கும். கிழிய சொன்னே பெருமாள் மேற்க பார்த்துட்டு இருக்கார், ஆழ்வார் எதிர்த்தாப்புல தெற்க பார்த்து கொண்டு இருக்கிறாரோ இல்லையோ, அந்த தெற்கோட நேர போனால் கோவில் அந்த சன்னிதி ஒரு இடத்துல முடியுமே. அந்த அர்த்த மண்டபம் முடியும் இடத்தில் ஒரு பெரிய கண்ணாடி ஜாலி வச்ச ஒரு ஜன்னல் இருக்கும். அந்த இடத்துக்குத்தான் நீணிலாமுற்றம் என்று பெயர் சொல்லுகிறார்கள். அது என்ன நீணிலாமுற்றம்னா, ஆழ்வார் ஒரு பாசுரத்திலே பாடுகிறார், நீணிலாமுற்றத்து நின்னிவள் நோக்கினாள் காணுமோ கண்ணபுரமென்னு காட்டினாள் பாணனார் திண்ணமிருக்க இனி இவள் நாணுமோ நன்னு நன்னு நரையூரர்க்கே என்று ஆழ்வாருடைய பாசுரம். திருமங்கை ஆழ்வாருக்கு பெண் பாவனை, பரகால நாயகி என்று பெயர். அந்த பெண்ணு மயக்கமா கீழே விழுந்திருக்கா, என்ன பண்றதுன்னு தெரியல, எப்ப பார்த்தாலும் பகவானை பற்றியே சிந்தனையில் இருக்கிறாள், வேற எதையுமே உலக விஷயங்களை நினைப்பதே கிடையாது. என்ன செய்வதென்று தாய்க்கு புரியவில்லை. பெரிய யோசனை எல்லாம் பண்ணி கொஞ்ச நாள் பிரிஞ்சு இருந்தா இந்த காதல், இந்த இன்ஃபாச்சுவேஷன் சொல்றாளோ இல்லையோ, அதை போல ஏதோ இந்த பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கு போல் இருக்கு. பகவான் இடத்துல ஈர்க்கப்பட்டிருக்கிறாள், கொஞ்சம் பிரிச்சு வச்சா எல்லாம் சரியா போயிடும்னு தாய்க்கு எண்ணம். என்ன பண்ணாலாம், நேரம் 2வது மாடி 3வது மாடியில் போய் ஒரு அறையில் வச்சு பூட்டி வச்சுட்டா பெண்ணை. இனிமே பகவானை பார்க்க முடியாது, அவனிடத்தில் பேச முடியாது, காதல் பட்டு போய்விடும், நம் பெண் திரும்ப நமக்கு கிடைத்து விடுவாள்னு தாயாருக்கு எண்ணம். ஒரு நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு. ஒரு நாள் மாடிக்கு போய் பார்த்தா உடனே தாயாரே வாரும் வாரும் இதோ பாரும் திருக்கண்ணபுரம் தெரியறதுன்னாலாம். இது திருநகரி எங்க இருக்கு, திருக்கண்ணபுரம் தெற்க எங்க, எவ்வளவு தூரம் இருக்கும்? நீணிலாமுற்றத்து நின்று இவள் நோக்கினாள். இந்த நீணிலாமுற்றம்ங்கிற இந்த ஜன்னலுக்கு பக்கத்துல வந்து முத்தத்தில் நின்று கொண்டு ஆழ்வார் எட்டி பார்த்தாராம். திருமங்கை ஆழ்வாருக்கு மனசு முழுக்க திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாள் தான். அந்த பெருமானுக்காகவே வாழ்ந்தவர். பாட வைத்த முக்கோட்டைன்னு பார்த்தோமோ இல்லையோ, இந்த ஆழ்வாரை பாட வைக்கணும்னா அந்த பெருமானை சேவிக்கணும். பெரிய திருமொழியிலே 8ஆம் பத்து முழுவதும் 100 பாசுரங்கள் இந்த பெருமானுக்காகவே சமர்ப்பித்தார். சிலையிலங்கு பொன்னாடி தென்படை தண்டு ஒன்சங்கம் என்கின்றாளால், வலையிலங்கு தோல் 4 மற்றவனுக்கு எற்றேகான் என்கின்றாளால், முலையிலங்கு பூம்பயலை முன்போட வன்போடு இருக்கின்றாளால், கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுரத் தம்மானை கண்டாள்களோ, சிறுவரமுன் ஆசிரித்த சிலையன்னோ கைத்தலத்தது. என்ன அழகு, என்ன தோள், என்ன வில்லு, என்ன வாள், என்ன சங்கம், என்ன முகம், ஒவ்வொரு அங்கமா என் பெண்ணு சொல்லிண்டே இருக்கா. கண்ணபுரத் தம்மானை கண்டாள்களோ, வேற யாரை சேவிச்சா தெரியல, திருக்கண்ணபுரம் பெருமானுக்காகவே ஆட்பட்டாள் என்று அங்க பாசுரம். அப்ப எங்க இருந்தாலும் அந்த பெருமானை ஆழ்வாரால மறக்கவே முடியவில்லை. திருநகரியில மாடியிலிருந்து நீணிலாமுற்றத்திலிருந்து எட்டி பார்த்தாராம். பார்த்தா இவருக்கு மட்டும் திருக்கண்ணபுரம் கண்ணுக்கு தெரிகிறது. சாமி நமக்கெல்லாம் தெரியலையேன்னா, நமக்கு திருக்கண்ணபுரத்திலே இருந்தாலும் கோபுரம் கண்ணுக்கு படாது. அவருக்கு எங்க சீர்காழிக்கு பக்கத்தில் திருநகரிக்கு இருக்கிறவருக்கு இங்கிருந்து பார்த்தா திருக்கண்ணபுரம் கண்ணில் படுறதுனால், அர்ஜுனனை பற்றி சொல்லுவாளோ இல்லையோ, ஒரு அம்பு விடணும்னு பறவையை பார்த்தா கண்ணு மட்டும்தான் தெரிஞ்சது, வேற எதுவுமே தெரியலன்னு. ஆழ்வாருக்கு எங்கிருந்தாலும் திருக்கண்ணபுரம் தான் தெரியறது. நமக்கு திருக்கண்ணபுரத்திலே இருந்தாலும் அந்த பெருமாள் கண்ணில் பட மாட்டேங்கிறார். உலக விஷயங்கள் தான் கண்ணில் படுகின்றன. நமக்கு தௌர்பாகியம், அவர் பண்ண பாக்கியம். நீணிலாமுற்றற்று நின்றிவள் நோக்கினாள். சரி, இவ பார்த்தது மட்டும் போராது, தாயார் தானே அடைச்சி வச்சிருக்கா, அவளுக்கு இது பிடிக்கலன்னு தெரியுமோ இல்லையோ. ஆழ்வாருடனே காணுமோ கண்ணபுரம் என்று காட்டினாள். தாயாரையும் கூப்பிட்டு வாரும் வாரும் இங்கேருந்து எட்டி பாருங்கோ திருக்கண்ணபுரம் தெரியறதுன்னாலாம். இந்த பெண்ணுக்கு வெட்கமும் இல்லை, பயமும் இல்லை, அனைத்தையும் இழந்து விட்டாள். கண்ணபுரத்தடியானுக்கு அடியேன், அந்த பெருமானுக்கு ஆட்பட்டு விட்டாள். என்ன செய்வதென்று தெரிய பாணனார் திண்ணமிருக்க இனிவள் நாணுமோ. இனிமே இந்த பெண் வெட்கப்படுவாள்னு தோன்றவில்லை. நன்று நன்று நரையூரர்க்கே, நரையூர் எம்பெருமான் திருக்கண்ணபுரத் எம்பெருமானே இவளை கை கொண்டு விட்டான். இனி என் பெண்ணுன்னு எப்படி சொல்லுவது? பகவானுக்கு ஆட்பட்ட பக்தை என்றுதான் கொள்ள வேண்டும்னு ஆழ்வாருடைய பாசுரம். அதெல்லாம் சொன்ன நீணிலாமுற்றத்தையும் இங்கு சேவித்துக் கொள்ள வேண்டும். ஆழ்வாருக்கு ஒரு தனிச்சிறப்பு. இவருக்கு தனியா துவஜஸ்தம்பம் உண்டு. 3 இடத்துல மட்டும்தான். ஆழ்வார் திருநெறி நம்மாழ்வார், இந்த ஊர்ல திருமங்கை ஆழ்வார், ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரியாழ்வார், 3 பேருக்கு மட்டும்தான் தனி துவஜஸ்தம்பம் வச்சு தனி உற்சவம் கொண்டருளுகிறார்கள். அந்த பெருமையும் இந்த ஊர்ல. தெற்கு பக்கத்துல மேற்கு நேர பெருமான் பார்க்குற இடத்துல இவருக்கு துவஜஸ்தம்பம். அவர் தெற்கு பார்த்தார்னா அங்கு ஒரு துவஜஸ்தம்பம் வைத்து ஆழ்வாருக்கும்
பிராதானியம் கொடுக்கப்படுகிறது. இது திருநகரியிலே ஆழ்வாருடைய சன்னிதானம். ஆழ்வாருடைய அழகென்னன்னு பார்த்தோம். இன்னும் ஒரு விஷயம் இருக்கே, இந்த ஊருக்கு இந்த ஆழ்வார் என்ன பாசுரம் பாடினார், யாரெல்லாம் மங்களாசாசனம் செய்தார்கள், இந்த திவ்யதேசத்துக்கு என்ன சிறப்பு சொன்னார்கள் என்பதை அடுத்த பகுதியிலே கடைசியாக பார்ப்போம்.